நீங்கள் பபிள்கம் எதிர்ப்பு சாக்லேட் என்ற புதிய சவாலை பார்க்கிறீர்கள். இந்த சுற்றில கத்தானா எனக்கு உதவும். ஓ ஆமாம், என்ன ஒரு சுவையான வெட்டு. ஆஹா, அது ருசியானது. அட, நானும் அந்த உணவை முயற்சிக்க விரும்புகிறேன். சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடித்திருக்கிறது. ஓ வாவ், எனக்கும் என் சொந்தமானதை முயற்சிக்க விரும்புகிறேன். என் பெரிய கத்தி எங்கே? வா, சரி, இது ருசியாக இருக்கும். ஆமா, அதுதான் நான் வேண்டியது. மிகவும் சிறந்தது. என்னால நிறுத்த முடியவில்லை. ஓ, அது என்ன? அது பபிள். பாரு, டேனி. டேனி ஹூ? டேனி அவர் எனக்கு போதுமான நிபந்தனை கொடுக்கவில்லை. இந்த குமிழ் எங்கிருந்து வருகிற? வாவ், ஒரு மாவும் வெடிச்சிட்டோம்னா மின்சாவளி வெடிச்சால் என்ன ஆகும்? அஃப் அஃப் அஃப். ஓ இல்ல, டேனி, அது அருமையாக நகைப்பாக இருந்தது. ஏய், என்னை பார்த்து சிரிக்காதே. இதோ உன்னிடம். இப்போது நான் உன்னை பார்த்து சிரிக்கிறேன். நல்லா, ரொம்ப ருசி. நான் இன்னொரு துண்டு வாங்கலாமா? ஆமா, சரி, இதோ. நன்றி, எனக்கு பிடிக்கும். நீங்களும் எனது ஒன்றை பிரயோகித்து பார்க்கலாம். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். ஹன்னியுமா நல்லாக உள்ளது. நானும். டிஃபனி மற்றும் டேனி அடுத்த சுற்றுக்கு செல்கிறார்கள். எவர் முதலில் செல்வார்கள்? ஓ, அது மிகவும் அழகாக உள்ளது. எனக்குமே ஒரு ருசியானது இருக்கிறது மற்றும் நான் தயாராக இருக்கிறேன். மேல்தக்கையை எடுப்போம். எப்போ எழுதினாலோ எனது வாய் முழுவதும் ஊற்றிவிடுங்கள். தாமதமா இருக்கிறது. சாக்லேட் ஊர்ந்து வரல. ஒரு நிமிஷம், எனக்கு கேக்குது ஒரு சத்தம். டிஃபனி, நீ எனக்கு உதவக்கூடுமா? அது ஒரு கதாநாவல் வெட்டி விடலாமா? ஆமா. நீ சால்வது உறுதியா? சரி, நீ சொல்வது போலவே. இதோ உனக்கு. ஓ சரி, அது மிகவும் அழகாகவும் செம்மையாகவும் உள்ளது. மிகுந்த நன்றி. அந்த சாக்லேட்டை நீ எடுத்துக்கொள்ளலாம். நான் எல்லா ஆன்டிம்ஸையும் சாப்பிட போகிறேன். அட, இது உன்னுடைய வாக்யூம் கிளீனர் போலதான். சரி, நான் சாக்லேட்டை சுவைக்கிறேன். அது சுவைக்க சொல்லவில்லை, அது பிடிக்க சொன்னேன். வாங்க, உங்களுக்கு உங்களுடைய சுவையானது இருக்கிறது. அடடே, சரி, நான் மூடியை எடுத்து விடுகிறேன். இப்போது பாட்டிலை முயற்சிப்போம். ஆச்சரியம், இது சாப்பிட முடியாது. ஆனாலும் நான் உள்ளே உள்ள தேஞ்செல்லியை முயற்சிக்கிறேன். இது பபிள்ஸ் ஆகி செய்யப்பட்டது. அதனால் நான் எவ்வளவு பபிள்ஸை வேண்டுமானாலும் ஊதிக்கொள்ளலாம். அவ்வளவு சுவையாக இருக்கிறது. இன்னும் இன்னும் மேலும் வேண்டும். நான் எந்த வகையான பெரிய பப்பள உதிர்த்தால் என்ன ஆகும்னு ஆச்சரியப்படுகிறேன். அது உலகத்திலேயே பெரியதாக இருக்கும். சரி, நான் முயற்சித்து பார்க்கிறேன். வாவ், அது வெடித்து விட்டது. அதை நீங்க பாத்தீங்களா? ஆமா, அது மிகவும் வெறுமையாவா இருந்தது. மூன்றாவது சுற்றில் டானி மற்றும் டிபனிக்கு புதிய உபசாரங்கள் கிடைத்தன. பார்க்கலாம். போவது இவ்வளவு கம்மு. எனக்கு இவ்வளவு சாக்லேட் பற்றுகள் இருக்கின்றன. நான் முதலில் இருக்க போகிறேன். பாக்கெட்டை திறந்து இந்த குளிர்ந்த சுவையானதை சாப்பிடுவேன். ஆஹா, மிகவும் இனிப்பு மற்றும் ஒட்டிக்கொள்கிறது. இப்போ நான் ஒரு பலூனை ஊதுவேன். எனக்கு இது மிகவும் பிடிக்கும். சரி, ஒரு சாக்லேட் பாரு. கொஞ்சம் சலிப்பு. எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. நான் எல்லா சாக்லேட்களையும் கிணற்றின் அடியில் வைத்து விடுகிறேன். அதற்கு பிறகு நான் மனித இரும்பின் கையுறையை பயன்படுத்தி அதையெல்லாம் உருக்கி விடுவேன். டமே! ஆமாம், இப்போது எனக்கு ஒரு வீங்கும் சாக்லேட் கிணறு இருக்கிறது. அதை பாருங்கள், அது ஆச்சரியமாக இருக்கிறது. இன்னும் அதை நான் முயற்சிக்க போகிறேன். என்ன அருமையாக இருக்கும். இந்த கட்டுக்கட்டான சாக்லேட்டை திரவ சாக்லேட்ல முக்கினால் எப்படி இருக்கும்? இது இன்னும் சுவையாக இருக்குமா? ஆம், இது மெச்சமானதே. அப்பா, வாவ், என்னிடமும் ஏதோ ஒன்று உண்டு. பாத்தீங்களா? நான் என் பபுள் கம்மை சாக்கரையை ஆட்டியின் அடியில் வைக்கிறேன். பின்னர் நான் கம்மு அவர் வாரத்தை பெறுகிறேன். எல்லாத்தையும் நீரூற்றுக்குள் வைப்பேன். இப்போ ஹேர் ட்ரையரை பயன்படுத்தி அதை சூடு செய்து உருக்க போகிறேன். வெப்பமான காற்று ஸ்பைரல்களை விரைவில் இழுவை கலவையாக மாற்றிவிடும். டாடா! ஐயார்,
இது நிச்சயம் ருசியானதாக உள்ளது. ஆமாம். மறுபடியும் ஒரு பெரிய பபுள் புரண்டும். பாருங்கள். வாவ், பொழுதுபோக்கு. நாம் அவற்றை கலந்து விட்டால் எப்படி இருக்கும்? டிப்னி, நான் செய்யலாமா? கட்லெட் கம பார்க்கையில் சாக்லேட்டை ஊழ்வேன். இது ஒரு சுவாரஸ்யமான கலவையாகும். ஆமா, இப்போவே நான் சாக்லேட் குமிழ் ஊதலாம். வயிறு குளிர்ந்து தூஸ். இன்னும் கொஞ்சம் பபிள் கம் இருக்கு. அத சாக்லேட்டோட முயற்சி செய்யலாமா? அது ருசியா இருக்குது. சுவையாக. ஓ, இது மிகவும் நல்லது. மிக சிறந்த ஒருங்கிணைப்பு. மேலும் நான் ஒரு சாக்லேட் குமிழ் செல்ல பிழிந்து கொண்டேன். சுவை மிக்க. இப்பொழுது டிஃபனி மற்றும் டேனி பல வகை இனிப்புகளை கலவையாக்கி தங்கள் சொந்த நியூடில்ஸை உருவாக்குவார்கள். நான் டாப்லரோன் சாக்லேட்டால் தொடங்கி எனது கேஆழிகளின் மேல் வெண்மையான பிரமிட்களை அலங்கரிக்கிறேன். டேனி திரும்ப கவர்ச்சிகரமா உண்கிறார். ஓ, இந்த சமையல் முறையை நினைவில் கொள்ள வேண்டும். அச்சு. ஓ, இது ரொம்ப நகைப்புக்குரியது. இப்போ என்னுடைய பொருட்களுடன் தொடங்குகிறேன். முந்தலில் புளியல், பிஞ்சு, கொம்மகாயின் தோல். அவற்றை மிகவும் சேர். இப்போது நான் சில ஜெல்லி குமிழி பந்தும் மற்றும் மென்று சுவைக்கக்கூடிய இனிப்புகள் ஆண்டர்காட்ஸும் தவறாமல் சேர்க்கிறேன். சீரப்பில்லாமலா? முடிந்து விட்டது. எடுத்து சுவைக்க நேரமானது. அது மிகவும் நிறைய இருக்கிறது. மிகவும் ருசியானது. ருசி. ஒரு பபுள் தூங்க. அது ருமியானது. இறுதி சுற்றில் நமது ஹீரோக்கள் இனிய நெக்க ஃபீலிங்ஸ் உடன் பிளாஸ்டர்களை எதிர்கொள்ள வேண்டும். என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம். நமக்கு இங்கே என்ன கிடைச்சுள்ளது? இது ஒரு சுவாரஸ்யமான தொடப்பு சுட்டி. எனவே நான் முயற்சி பண்ணுகிறேன். ஏனது கடிக்க முடியவில்லை? மீண்டும் முயற்சி செய்கிறேன். நமக்கு என்ன உள்ளது? சரி, நமக்கு ஒரு ட்ரிகர் இருக்கிறது. அதை அழுத்தினால் என்ன ஆகும்? ஓ, இது சாக்லேட். டிஃபனி, கவனமாக இரு. அட, என்ன அது? டிஃபனி. இப்போது நான் முழுவதும் சாக்லேட்டால் மூடப்பட்டிருக்கிறேன். சரி, தங்கு. ஓ நோ, இப்போ நான் முழுவதும் பப்ளிகமால் மூடப்பட்டுட்டேன். ஆம், அது நகைச்சுவையாக உள்ளது. ஒப்புக்கொள்கிறேன். அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. வித்தியாசமாக அது ருசியாக இருக்கிறது. ஆம், நீ சாலும் போது சரியேதான். சாப்பிட தயாரா இருக்குது. நம் வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதா? அப்போ லைக் பட்டனை அழுத்தி எங்க சேனலை பொண்ணு பாருங்க. பின்னர் சந்திப்போம்.